வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா மெல்லிஸாக. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வந்து குஸ்கா செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற அளவில் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கட்டும். இது கூடயே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருக்கிறனால நான் ஒரு 6 சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு என்னமா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பச்சை மிளகாய் காரம் தான். இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பீஸ் பட்டை, பெரிய பீஸ் பட்டையை தான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு, இது எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 பீஸ் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இதில் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ இது கூடயே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ தக்காளிலாம் நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு, தக்காளிலாம் வதங்கி. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் நான் தயிர் சேர்த்துக்கல. இப்போது இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். இந்த படியில் நான் 1.5 படி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து 3 படி தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த குஸ்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 3 உலக்கு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் போதுமானு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு தண்ணி. நம்ம கழுவி வச்சுருக்கிற ரைஸ் அதில் சேர்த்துருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 24 கேரட் தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு வந்து பாதியாக வந்து ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து பாதியாக நமக்கு சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். ஒரு கல்லை வந்து நம்ம அடியில் வச்சுட்டு தம் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குஸ்கா எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தட்லே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.